என்னாச்சு? சரி வீடாக அழுக்கா கிடக்கு ஒரே. சரி தூப்போம். நீ எப்ப பார்த்தாலும் என்ன புலம்பிக்கிட்டே இருக்க? உட்காரு, நான் உனக்கு எவ்வளவு முக்கியமானது. யார் செய்வா? நான் தானே செய்யணும். நான் உனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், போன் நாட் ரீச்சபிள் வந்துட்டு அதே எடுத்துட்டு இருக்கணுமா? இப்பதான் வந்து உட்கார்ந்து சார்ஜர் போட்டுட்டு. எப்பாடா நான் எவ்வளவு ஓடி ஓடி வந்தேன் தெரியுமா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன், நீ எங்க பாக்க? கலெக்டர் கூட தோத்து போய் உடம்புக்கு எதுவும் செய்தா? ஒண்ணுமே செய்யல. எவ்வளவு தெரியுமா? நான் போன மாசம் வந்துட்டேன். என்ன சொன்னேன்? எனக்கு சம்பளம் கூட போகுது, 40% எனக்கு சம்பளம் கூடிட்டு. உண்மையாவா சொல்லுங்க? பிறகு எப்பாடா நம்ம நினைச்சோம், ஆனா பாத்தீங்களா அற்புதமா நடந்துட்டாங்க. ஏசப்பா பண்ணிருக்காங்க. பிறகு நம்மள ஆண்டவர் ஒரு நாளுமே கைவிடவே மாட்டாரு. அதனால இன்னைக்கு நமக்கு சம்பளம் கூட்டிட்டு பார்த்தே மட்டன் எடுத்துருவாங்க. இப்ப எங்க சமையல் பண்ணி சாப்பிடுவோம். எதுக்கு இந்த வெக்கைக்குள்ள இருந்துட்டு அடுப்பு கிட்ட போய் நின்னுகிட்டு வா, நம்ம நல்ல ஏசி ஹோட்டல், நல்ல ஏசி வச்சிருக்க ஹோட்டல் போவோம், ஹிமாலயா போவோம். வா போவோம். என் பொண்டாட்டி என்ன கடந்து கஷ்டப்படுதா? போன் அடிக்குது. என்னமா குளிக்கிய வந்து பேசிட்டு போங்க. எடு எடு, ஆபீஸ்ல இருக்குமா இருக்குன்னு சொல்லு, வாஷ்ரூம்ல இருக்கேன்னு சொல்லு. அவங்க வாஷ்ரூம்ல இருக்காங்க, பெறவடிங்க. ஆமா, நேத்து 20,000 தானே சம்பளம்னு சொன்னாங்க. 25,000 காட்டுது. நேத்து அப்போ ஹோட்டல்லாம் கூட்டு போனாவ, செலவு பண்ணாவ. இது சொல்லவே இல்லை. ஒருவேளை ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சிருப்பாவளா இருக்கும், சர்ப்ரைஸ் பண்ணுவாவளா இருக்கும். யார்ட்டையும் வாங்கி வச்சிருப்பாவளா இருக்கா, வீட்டே கேட்டுக்கிடுவோம். வரட்டும். குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட நமக்கு எவ்வளவு வெக்க தெரியல. குளிச்சு குளிச்சு வெளியே வந்தோன்னு என்ன வெக்க. யாருமே ஒரு மாதிரி இருக்க, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடினாப்ல. நேத்து அந்த ஹோட்டல் போயிட்டு வரும்போது அந்த மெட்ராஸ் காஃபில இருந்து ஃபில்டர் காஃபி ஒன்றும் மறைக்கலா? என்ன மறைச்சேன்? நான் ஒண்ணுமே மறைக்கலையா? உண்மையே சொல்லுங்க. ஏசப்பா, நான் என்னத்த மறைக்க போறேன்? நீ யாரு? நீ எனக்குள்ள இருக்க பாதி. நான் எப்படி ஒன்னையும் மறைப்பேன்? நான் என்ன காரியத்தை குறிச்சு மறந்தேன்னு சொல்லு. இல்ல, மெசேஜ் ஒண்ணு பார்த்தேன் உங்க போன்ல. என்ன மெசேஜ பார்த்த? உங்களுக்கு 20,000 தானே சம்பளம்னு சொன்னீங்க, 25,000 வந்திருக்கு. இல்ல, அது வந்து லாஸ்ட் ஒரு டிக்கெட் எடுத்தேன்ல, வெளியே போனோம் நாங்க மெட்ராஸ்க்கு. என் பைசாயை போட்டு நான் மெட்ராஸ்க்கு டிக்கெட் எடுத்தேன். ஆபீஸ்ல சம்பளம் வரும்போது அந்த டிக்கெட் பைசா சேர்த்து எனக்கு அனுப்பியிருக்கான். அது எப்படி சம்பளத்தோட சேர்த்து? அப்ப ஆபீஸ்ல உள்ளவங்க எப்படி உங்களுக்கு அனுப்புவாங்க? அப்ப நான் வந்துட்டு கள்ளத்தனம் பண்ணதே நினைக்கிறேன். நான் எப்படி செஞ்சா நீ நம்புவேன்னு நான் சொல்றேன். அந்த பைபிள் எடுத்து நான் நெஞ்சில வச்சு சொல்றேன், ஆண்டு சாட்சியா உன்கிட்ட நான் ஒண்ணு கூட மறைக்கல. அந்த 5,000 ரூபாய் வந்ததை நான் உன்கிட்ட மறைப்பேனா? போன மாசம் மெட்ராஸ் போனோம் ஆபீஸ்க்கு மீட்டிங்னு சொல்லி. அப்போ ஆபீஸ்ல இருந்து என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாரும் அவரவர் பைசா போட்டு டிக்கெட் எடுங்கன்னாங்க. போட்டி எடுத்தேன். இது அப்ப அந்த 5,000 ரூபாய் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. அதனாலதான் நான் உன்னைய ஹோட்டல் கூட்டு போயிருக்கேன், 4 ட்ரெஸ் உனக்கு நான் வாங்கி தந்திருக்கேன். எனக்குன்னு நான் என்ன செலவு பண்ண சொல்லு. சரி, நான் நம்புதேன். நீங்க பைபிளை வச்சு சாட்சியா சொல்லுங்கன்னா நான் நம்புதேன். நீ வந்து என்னாலும் என்ன சந்தேகமா நீ பாக்காத. போய் உருளைக்கிழங்கு குருமா வந்துகிட்டு இருக்கு உனக்கு, அப்போ உள்ள. ஆனா இவட்ட இருந்து பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆட பாவி பயல, நீ இப்பெல்லாம் இந்த மெசேஜ் எல்லாம் எனக்கு வரணுமா? முதல்ல சம்பளம் வந்த உடனே இந்த மெசேஜ முழுசு டிலீட் பண்ணணுமா? இல்லைன்னா இவ வந்து கழுகு போல நம்மள சுத்தி திரிதான். டிஃபன் ரெடி ஆயிட்டா? வாரேன். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பிரியா, என்ன வெளுத்தியா? நீ வந்தோடனே சிகரெட் பாடையா அடிக்கி நாத்தம் தாங்க முடியல. ஆமா, வேலைக்கு போயிட்டு முடிச்சு வெளியே வந்து தெரியுமா? அப்ப இந்த ஞானக்கண்ணும் ராஜாவும் கூட நின்னுட்டு இருந்தாங்க. பார்த்தா நம்ம எல்லாரும் ஒரே சர்ச்சு தான். என்ன நீ கடந்து அப்படியே அவங்க வாயில தானே அதை நாத்த அடிக்கணும், உங்க வாயிலே நின்னுட்டு இருந்தேன். அவங்க விட்ட போக என் மேல எல்லாம் பட்டிருக்கும். அதான் உனக்கு வாட அடிக்க. போய் ட்ரெஸ்ஸவே மாத்துங்க. சரி. ஆனா அறிவியல தெரியுமா அவங்களுக்கு? இன்னைக்கு சனிக்கிழமை இப்படி கடந்து சிகரெட்டை குடிக்காங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராப்போஜனத்துல வந்து இருந்து ராப்போஜனத்தை எடுத்துக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் சும்மாவே இருந்த மாதிரி இருக்கு. நானும் வேலைக்கு போலான்னு பாக்கேன்.
போ, நல்ல வேலைக்கு போ, இன்டீட்ல போடு, Naukri.comல போடு, லிங்க்டின்ல போடு. நல்லா படிச்சிருக்க, MBA படிச்சிருக்க, நல்ல ஒரு வேலைக்கு போ. யார் உன்னைய வேண்டான்னு சொன்னா? உனக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். வர வர நானும் உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். என் மேல ரொம்ப தான் நீ சந்தேகப்படுத. ஒன்னு என் போன் எடுத்து பார்க்க, இல்ல அப்படின்னா அங்க எதுக்கு போனீங்க இங்க எதுக்கு போனீங்கன்னு எதையாவது நீங்க நோட் விட்டுக்கிட்டே இருக்க. எதுக்கு? வீட்டுல இருந்து உனக்கு டென்ஷன் ஆகுது. அதோட நீ வேலைக்கு போயிட்டாலும் உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். முதல்ல நீ வந்து உங்க அக்கா இருக்கா தெரியுமா ஜான்சி, அவைய கூட பேசுறத முதல்ல நிப்பாட்டி. எனக்கு என்னமோ அவையதான் உன்னைய தூண்டி கேட்டதுக்கும் நீங்க இப்ப எதுக்கு எங்க அக்கா விளக்கிய? இல்ல நான் சொல்லுதேன் எல்லாம் இங்க பாரு, புருஷனும் முன்னாடி நம்ம 2 பேரும் எப்படி தெரியுமா ஒரு திறந்த எங்க அக்கா வருவா, சும்மா அமைதியா பேசிட்டு இருங்க. இங்க பாரு, நம்ம 2 பேரும் எப்படி இருக்கணும், ஒரு திறந்த புத்தகத்தை போல இருக்கணும். இருக்கேன், நான் அப்படிதான் இருக்கேன். உங்க அக்கா கிட்ட ஷேர் பண்ணணும்னு வச்சுக்கேன், அவைய உனக்கு வேற மாதிரிதான் ஆலோசனை கொடுப்பாங்க. உனக்கு நான் தான் என்னைக்குமே முக்கியம். அத முதல்ல நீ என்னைக்குமே மனசுல எங்க அக்கா வாரேன்னு இப்ப சொன்னாவ, நீங்க இப்ப வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காது, பிறகு அப்படி எது நினைச்சுக்கிடுவாங்க. ஆமா, எதுக்கு வரணும் இப்போ? இது எதுக்கு வரணும்? முதல்ல புருஷன் நான் என்னைக்காவது உன் முன்னால யாருக்கிட்டையாவது நான் போன் அடிச்சு குசு குசுன்னு பேசுறேனா? உங்க அக்கா வந்த உடனே நீ பெட்ரூம் போயிருந்தா ஒரே குசு குசுப்பு வேலைதான் 2 பேருக்கும். ஆனா ஒரு நாள் உங்க அக்கா நீங்க வெளியே போய் 4-5 பேர்த்த பழக்கம் விட்டு வருவீங்க. எனக்கு யார் இருக்கா? எங்க அக்கா தான் வருவா. வேற யார்கிட்ட போய் நம்ம வெளியே போய் கதை விட முடியும்? அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் நான் ஒண்ணுமே சொல்லாம இருக்கேன். சரி, நான் என்ன மாவு வாங்கிட்டு வரட்டா? மாவும் தக்காளி சட்னி அரைச்சிரு, நான் மாவு வாங்கிட்டு வரேன். சரியா? பிரியா வாங்கக்கா வாங்க. ஒன்னதான் பார்த்து பேசிட்டு போனோம்னு வந்தேன். நானும் உங்களுக்கு ஒண்ணு பேசணும்னு தான் வர சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களே வந்து. உன் வீட்டுக்காரனே எங்க? இப்பதான் வெளியே போனா தோசை மாவு வாங்க. தோசை மாவு எதுக்கு? அவனுக்கு சாப்பாடு பொங்கி கொடுத்தா நீ? இது என்னன்னே தெரியல. அன்னைக்கு ஒரு 20,000 சம்பளம் குடிச்சிருக்கு, 5,000 ரூபாய் சம்பளம் குடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாவ. போன் எடுத்து பார்க்கேன், 25,000 வந்திருக்கு. ஆனா கேட்ட உடனே பைபிள நெஞ்சில தூக்கி வச்சுக்கிட்டு நான் வந்து உடனே பொய் சொல்லுவேனா? அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாவ. வெறும் கல்லை. ஆனா மறு மாசம் அதே இந்த மாதிரி மெசேஜ் எடுத்து பார்க்க அது டெலிட் பண்ணிருக்கு. ஆக கழிவு பத்துக்க. இவன் வந்து ஏதோ கள்ளத்துல நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் உள்ள இருந்து. நீ அதனால அவனை வந்து நோட்டை விட்டுக்கிட்டே இரு. இப்போ நான் பஜாருக்கு போயிட்டு வந்தேன். நான் சும்மா நாள் கேட்டேன், வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு நான் கேட்கேன். அதுக்கு நீ வேலைக்கு போக மாட்டான்னு சொல்லுவான்னு பார்த்தா நீ போ அப்படிங்க. அதான் இவன் நான் என்ன சொல்லுறேன் பிரியா, நான் பஜாருக்கு போயிட்டு வரும்போது அதுல நின்று ஞானக்கண்ணு ராஜா இவன் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்தாவ. நானும் கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஞானக்கண்ணா அவைய மேல ஊதி ஊதி விடுதான்னு சொல்லி. அது எப்படி அவன் இவன் மேல ஊதியாச்சுன்னு அது எந்த வீட்டு வரவே ஸ்மெல் வருது. உடனே அவன் என்னைய பார்த்ததும் 2 கையை வச்சு புகைய ஆட்டுதான். இப்படி உண்மையா பாத்தீங்கக்கா? உண்மையா பார்த்தேன். அதான் நான் சொல்றதுக்கு வந்தேன். உடனே சிகரெட்டை கீழே போட்டு அப்படி காலை விட்டு வச்சுட்டு அப்படியே அந்த நேரம் அப்படிங்க ரொம்ப பொய் சொல்லுதாங்கக்கா. பொய் என்ன? அவன் உடம்புல இருக்கிறதெல்லாம் பொய் பித்தலாட்டும் தான். அன்னைக்கு ஹோட்டல் கூட்டு போயிட்டாவப்பா. 5,000 ஏமாத்துறதுக்காண்டுதான் ஹோட்டல் கூட்டு போனாவன்னு நினைக்கிறேன். இவன் வந்து சொல்றதுல ஒரு 30% இல்ல, நீ சொல்ல போனா ஒரு 90% அவன்கிட்ட பொய் தான் சொல்லுதான். அவன் சம்பளத்துல இருந்து அவன் அங்க இருந்து சிகரெட்டு குடிக்க இன்னும் என்னென்ன கள்ளத்தனம் பண்ணுதான் யாருக்கு தெரியும். நீ அவனை கரெக்டா நீ வாட்ச் பண்ணு, அவன் மொபைல செக் பண்ணிக்கிட்டே இரு. அப்படி இல்லைன்னா உனக்கு ஒரு சட்டியை தலையில கவுத்தி விட்டுப்படுவான். பிறகு நீ அங்கதான் அம்மா வீட்டுலதான் வந்து இருக்கணும். நல்லா ப்ரேயர் பண்ணிடுங்கக்கா. இது தப்பான முறையில பெயரக்கூடாது. ப்ரேயர் நம்ம பண்ணுவோமா? ப்ரேயர் பண்ணுவோம். ஆனாலும் நீ கவனமா இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு புத்தி ஞானம் கொடுத்தவள பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து நீ ஒரு நேரம் நீ அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. இல்லைன்னாச்சுன்னா அவன் ஒரு சட்டியை கவுத்தி அம்மா வீட்டுக்கு நீ அனுப்பி விட்டுருவான். அதனால ஒவ்வொரு காரியத்தையும் நீ நோட் பண்ணு. வெளியே இருந்து சிகரெட்டு குடிக்கான், வீட்டுல சம்பளத்தை சொல்ல மாட்டேங்கான். 20,000 இருந்தா நான் உடனே ஏடிஎம்ல போய் எடுத்துருவேன். இப்ப ஏடிஎம்க்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னாவ. நான் என்னன்னு ஒண்ணுமே சொல்லல, தனியா பண்ணிருக்காங்க. பைசா வச்சுட்டு என்னென்ன செய்தான்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? இன்னும் என்னென்ன பழக்கம் இருக்கோ என்னென்ன பண்ணுதாலும் ஊருக்கு அனுப்புனேன், அதுதான் ரிட்டர்ன் போட்டு விட்டாங்க அப்படின்னு என்ற ரொம்ப போய் சொல்லி. ஊருக்கு யாரு இவன் கூட்டிட்டு போவா? அதே கம்பெனியில டூரே கூட்டு போக மாட்டாவ. நீ வந்து நான் சொல்லுதேன், அவன் கூட வேலை பாக்குற இவன் நம்பரையாவது நீ வாங்கி வை. அப்பதான் இவன் டூருக்கு போறேன்னா அவனை கப்புன்னு நம்ம பிடிச்சுக்கிடலாம். நான் வந்தேன் விஷயத்த சொன்னேன்னு சொல்லாத, நீயா கேளு. என்னங்க ஒரு மாதிரி இருக்கு, சிகரெட் வாசனையா வருது அப்படின்னு நீ கேளு. அவன் அதுக்கு 4 கதையை அவன் அழப்பான். அப்பதானே தப்பிக்க முடியும். ஒரு பொய்ய மறைக்க 10 பொய் சொல்லுவான். இன்னைக்கு வரட்டவிய. வாணி பிரியா, சரி போயிட்டு வாங்க. பார்த்து சூதானமா இரு. சரி சரி. எப்ப பார்த்தாலும் இப்படி ஒண்ணா சொல்லிட்டே போறாவ. பீடி குடிச்சது இந்த சிகரெட் குடிச்சது உண்மையாதான் இருக்கும் போல. ஏன்னா அக்கா நேர்ல பாத்துருக்காவல்ல, அவைய வரட்டு இன்னைக்கு.
நான் ஏன் தான் இந்த குரூப்ல ஏன் தான் இந்த ரெகோ இப்படி 3 அதிகாரத்தை போட சொல்லுதானோ தெரியல. அவன் போட்டுட்டான்னா என் வீட்டுல சண்டை வந்துருது. பைபிளை படிங்க, பைபிளை படிங்க. என்ன ஒரு நிறுத்துற பைபிள் கீழே விழுந்துறாம பாக்கா என்னது இப்படி பைபிள வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா? என்னாலும் சண்டையை போட்டுருதாக்கா. அவன் கடந்து குரூப்ல ஒரு 3 அதிகாரத்தை வாசிக்க சொல்லியிருந்தானா அதை வாசித்தீர்களா இல்லையா? எஸ் நோ கிளிக் பண்ணணும். நம்ம அதை எஸ் போட்டுட்ட உடனே அவன் எனக்கு போன் அடிப்பா. எடுத்துருமா வாசிலோ அப்படின்னு இருந்தான். நமக்கு டென்ஷனா இருக்கா இல்லையா? அதுக்கு அவன் வாசிச்செல்லாம் ஏதோ வாசிக்கத்தானே சொன்னா. நீ என்ன செய்யற? தூங்குறலாம் செய்யா? வாசிக்கவே முடிய மாட்டேங்குது, தலையெல்லாம் வலிக்கு. பைபிளை எடுத்த உடனே அதை போட்டு விடு. நீ பைபிள் எல்லாம் படிக்காத தம்பி. ரொம்ப படிச்சா உனக்கு அறிவு ஜாஸ்தி ஆயிரும். நமக்கு டென்ஷனா என்னல இப்படியே துணி போட்டு நீ ஆபீஸ் போயிட்டு இருந்தா? ஆமா. உன் என்ன வேலை பாக்குறா? அவ பிஸியா இருந்தான்ட்டு துணியுமா அயன் பண்ணி தர மாட்டா? அயன் பண்ணி தரலக்கா. என்ன செய்ய சொல்லுதீங்க? அயன் பண்ணியே தரல, கடையில கொண்டு போய் குடு அப்படின்னு கேட்கவே மாட்டுக்கா. எதுக்கு? 10 ரூபா செலவாகுங்க. 10 ரூபா 20,000 சம்பளம் எடுத்து கொடுக்கல? ஆமா, 20,000 ரூபாய் சம்பளம் எடுத்து கொடுக்கேன். 20ஆம் தேதி 25ஆம் தேதி ஆயிட்டோம்னா பைசா இல்லன்றதா? தம்பி நீ தப்பா நினைக்காத. உன் பொண்டாட்டியை பத்தி நான் சொல்றேன்னு நினைச்சு நீ முழு சம்பளத்தையும் அவளை கொடுக்கதே தப்பு பத்துக்க. நானும் அதைத்தான் யோசிக்கேன், என்ன செய்ய அப்படின்னு. நானும் அதைத்தான் யோசிக்கேன். அவன் அவ்வளவு சம்பளத்தை எடுத்து என்ன உங்க 2 இதுக்கு 20,000 ரூபாயும் மாசம் செலவழியுது. அது ஒரு சோப்பு சேலை கொடுத்துட்டு விடுக்கன்னு வடி வாரா தெரியுமா? அக்கா எதுக்கு வாரா? இந்த பைசாக்கு ஆசைப்பட்டுதான் வாரா. இருக்காது அவ்வளோத்தையும் அவன் உருவிட்டு விட்டுருவா. ஆனா ஒண்ணு, எப்ப ஊர்ல இருந்து இங்க நான் வந்து செட்டில் ஆனா அவ்வளோ அவிய அக்கா ஒரே ஒரு வாரத்துக்கு 4 நேரம் வீட்டுக்கு வந்துருவாவா அவளை பாக்கிறதுக்கு. பெட்ரூம்ல இருந்து 2 பேரும் குசு குசுன்னு தான் கதை விடுதாவ. குசு குசுன்னு கதை விட்ட போனதுக்கு அப்புறம் பிரியா நல்லாதான் இருந்தா, நல்லதான் இருப்பா. நான் என்ன சொல்றேன், அவ நல்லவாதான். நான் இல்லன்னு சொல்லல, அவ நல்லவாதான். ஆனாலும் நீ ஒரு ஆம்பளை, அந்த கெத்த நீ காட்டணும். எப்படி? அவ உன் காலுக்கு கீழே தான். சும்மா தூக்கி தலைக்கு மேல வைக்காத. இப்பவே நீ இடம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கியா, நாளைக்கு 2 பிள்ளைய ஆயிட்டுன்னு வச்சுக்க, அப்பாவா ஒன்ன தூக்கி போட்டு மிச்சிருவா. வந்து அது அக்கா இருக்கால, அது அக்காவுக்கு அவளையும் பிரிச்சு விட்டுரு. எதையாவது சொல்லி கொடுத்துட்டாலும் தம்பி பிரிச்சு விட்டுரு. அவ என்னைய பத்தி சொல்லிட்டு இருக்கா, நான் சிகரெட் குடிக்கேன், அதை குடிக்கேன், இதை குடிக்கேன். அதுக்குதான் சொல்றேன் தம்பி. அவைய 2 பேத்தையும் சேர விடாத. கரெக்டா சொன்னீங்க, அதைத்தான் முதல்ல நான் செய்யணும். அது 2 சேர்ந்து நான் விளங்குறது போல இருக்கா. அதுல இந்த சோப்பு சேரை உடுத்துக்கிட்டு அவ அடிக்கடி அந்த சேரையை தான் உடுத்துற. அலையத பார்த்தாலே எனக்கு எப்படி வருது தெரியுமா? கரெக்ட் தான். நான் இதான் சொல்ல. இப்பதான் வீட்டு முன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போனா பத்துக்க, அதை பார்த்தேன். இவன் இதுக்கு இங்க வந்துட்டு போறா நம்ம தம்பி வீட்டுக்கு. எனக்கு கோவம் தாங்க முடியல தம்பி. அதான் உன் கொண்டாடி வெளியே போறத பார்த்து நான் வந்தேன் பத்துக்க. சரி, காப்பி போட்டு தரட்டாக்கா? நீ உனக்கு உடனே நீ இரு. நீ உன் சட்டையை உன் கொண்டாடி அயன் பண்ணி தரல. நீ ரெஸ்ட் எடு. நீ தூங்கிட்டு இருந்தவனே எழுப்பி இதை சொல்லிட்டு தூங்கிட்டு என்ன ஒரு தூக்கம் உனக்கு பயப்படும். சரி போ, ஒரு காப்பி போட்டு தந்துட்டு வா போ. சரி நான் வாரேன், காப்பி போட்டு தரேன். சம்பளத்தை சொல்லாம இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. சொன்னேன்னா கிழிஞ்சு போயிரும் பத்துக்க சுகா. இல்ல நான் என்னத்த சொல்ல, எங்க பேரு மனசு டென்ஷனா இருக்கு. சம்பளத்தை சொல்ல முன்னிட்டு நீ பயப்படுத. குளிக்கதாமல போயிருக்கேன், மெசேஜ் வந்ததை பார்த்துட்டா என் முன்னாடி தெரியுமா? ஃபர்ஸ்ட் இவ்வளவு இந்த போன் எடுத்து செக் பண்றது பெரிய அதுவும் இந்த ஆபீஸ்ல உள்ளவன் நேரங்காலம் தெரியாம இவன் கடந்து நமக்கு இப்படி கடந்து போன் அடிப்பான்வளா? வாழ்க்கையில பண்ணதுல பெரிய தப்பே கல்யாணம் பண்ணது நாமல. கரெக்டா சொன்னல ராஜா. நீ சன்னியாசியா போயிருக்கலாம். 2 வாட்டி 3 வாட்டி குடிக்க போவோம், வெளியே சுத்த போவோம். இப்ப என்னைக்கு போனோம் கடைசியா? எங்க போக விடவே மாட்டா. நம்ம வீட்டை விட்டு காலை வெளியே வச்சுட்டோம், எங்க பாருங்க என்ன செய்தீங்க என்ன பண்ணீங்க இதத்தான் கேட்டா. வெளியே போறேன்னு சொன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லாம வந்து என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்காடா. ஒரு வேலையை செஞ்சிருந்தாலோ வீட்டுக்குள்ள காலை அடி வச்சு விட்டு முதுகு வலிக்கின்றாளுவ. ஆனா ஒண்ணு, அந்த காலம் மாதிரி கிடையாதுல. இப்போ எப்படி தெரியுமா, பெண் வீட்டார்கள் எல்லாருமே உஷாராயிட்டாங்க. நம்ம ஆண் வீட்டார்கள் எல்லாருமே கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. அதனால நம்ம பாச்ச ஒண்ணுமே பழிக்க மாட்டேங்குது. ஆமா, எல்லாரும் எனக்கு போன் அடிச்சு சொன்னா, நீ லாட்டரியில பைசாயை போட்டியாம்ல, 2000 ரூபாய் ஜெயிச்சியாம்ல. 2000 ரூபாயா? 5000 ரூபாய். 2000 ரூபாய் போட்டு 5000 ரூபாய் ஜெயிச்சிருக்கான். 3000 லாபம். அதான் பைசா எக்ஸ்ட்ரா நம்ம கொண்டு வரோம்ல, அதை போட வேண்டியதானே லாட்டரியில. அதத்தான் சொல்றேன், எங்ககிட்ட நீ ஷேரே பண்ணல. பிறகு ஷேர் என்கிட்ட தான் சொன்னேனே. சரி நம்ம போறோம், ஷேர் மார்க்கெட்ல போடுறோம், பைசாவை அழுறோம். ஒரு நாள் நான் சொல்லி வச்சிருக்கேன், மீட்டிங்னு 3 நாள் வெளியே போகணும்னு சொல்லி வச்சிருக்கேன்.
நம்ம 3 பேரும் போயிருவோம்ல எங்கேயாவது கோவா அங்க எங்கன்னு போயிருவோம்ல. சொல்லாம பேரணும். பேக்ல துணி எடுத்து வச்சுட்டு இவ்வளவு உசுரை எடுத்துருவோம். உண்மையிலே ஒதுக்கணும் சம்பளத்துல இருந்து நம்ம. இல்ல 5000 ரூபாய் வாங்கி 2000 ரூபாய் லாட்டரியில போடுறோம். நமக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்தாலும் நமக்கு லாபம் தானே. என்ன நான் சொல்றது, எதுவும் சந்தேகமே வராத மாதிரி எடுத்துக்கிடணும். சனிக்கிழமை இப்படி இருந்து குடிச்சிட்டு இருக்கோம். பிறகு எனக்கு தெரியுமா சொல்லிடுவா நைட்டு, என்னங்க ஆயத்தப்படுங்க நாளைக்கு ராப்போஜனம். என்னைய வந்து கோட்டரையே ராவா அடிக்க விட மாட்டேக்கா. ராப்போஜனம் அவ முதல்ல ஆயத்தம் ஆயிட்டாலாங்க. உங்க ஒன்னே ஆயத்தமா சொல்லுதா என்னத்த சொல்ல விடு, வா போவோம்ல. இவ்வளவு நேரம் போன் அடிச்சு வாவான்னு பாராளம். நீ எதுக்கு அவசரமா போன் அடிச்சு போட்டா ஒரு பதட்டத்துல? ஒரு வேலையா எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி பேங்க்ல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பைசா எடுத்தேன் லோனை. 2 லட்சம் ரூபாய் தானே? ஆமா. அது கொஞ்சம் பைசா சிக்கலாகி போயிட்டுன்னு சொல்லிட்டு இவ மாச கடைசியான பைசாலன்றதால பிறகு இவளுக்கு 1000 ரூபாய் 2000 கொடுத்து லோன் கேட்டே என்கிட்ட பைசா கிடையாதுக்கா. 1000 2000 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சிட்டியா நீ? கேளு, 4 மாசம் ஆயிட்டு லோனே கெட்டலனா. 4 மாசம் அவன் லோன்காரே வீட்டுக்கு தேடி வந்துட்டு அவ அக்கா காரி திரி மூட்டி விட்டு அவ என்கிட்ட சண்டை எனக்கு தாங்கே முடியலக்கா. அவளை 2 ஏச்சாவது ஏச்சிட்டு போக்கா. இது நீ லோன் ஒரு ஆம்பளை லோன் எடுக்கா? நீனு ஒரு லோன் எடுக்க உனக்கு உரிமை இல்லையாங்க? என்ன பொண்டாட்டி நீ பழக்கி வச்சிருக்கா? உனக்கு அறிவு இல்லல போல. அவதான் போன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா நிறையா அவளை கண்டுவிட்டு என்னையும் கண்டுவிட்டு அவளுக்கு 2 குடு கொடுக்கேன் பாரு. இந்த குடும்பத்தை கூட சட்டை இழுத்து விட்டுட்டு இருக்காளா? நான் என்ன சொல்றேன்னா, அப்படி உனக்கு உரிமை இல்ல, உன்னை அதிகாரம் பண்ணி பாக்க அவளை தள்ளி விட்டுருல. அவ வீட்டுக்கு அனுப்பி விட்டுரு. நான் சம்பாதிக்கேன், நான் லோன் எடுப்பேன், நான் அடைக்க மாட்டேனாக்கா. நீ சொல்லு பாப்போம். ஆமா, அந்த 2 லட்சம் ரூபாய் தான் உனக்கு நான் 30,000 ரூபாய் அனுப்பியிருக்கேன். அம்மைக்கு ஒரு 20,000 ரூபாய் போட்டு விட்டுருக்கேன். கடவுள 2 லட்சம் ரூபாயில 30,000 ரூபாய் தந்தது நீ உனக்கு தந்த. சொல்லுதே மீதி உள்ள பைசா நான் தான் வச்சு அவளுக்கு தான் செலவு பண்ணேன், வீட்டுக்கு தான் செலவு பண்ணேன். அப்படி இல்ல 1.5 லட்சம் ரூபாயில வீட்டுக்கு லோன் எடுத்து செலவழிச்சா? ஆமா. என்ன கதை விடுறா நீங்க? ஒன்ன பத்தி எனக்கு தெரியும் பத்துக்கா. நான் தம்பின்னு சொல்லிக்கிட்டு சரி மறைக்கணும்னு நினைக்கிறேன். வேற எங்கேயாவது கொடுத்தியா? வேற எங்கேயுமே கொடுக்கல. முதல்ல நீ அதை கிண்டுறத நீ முதல்ல உடையவா என்கிட்ட கிடந்த சண்டை கொடுத்து அதை பேசு. நான் சண்டை கொடுத்து அவளை கேட்கிறேன். ஆனா நீ என்ன செஞ்சேன்னு தெரியணும்ல எனக்கு. நான் ஒண்ணுமே செய்யலக்கா, வீட்டுக்கு தான் நான் செலவு பண்ணேன். வீட்டுக்கு எப்படி 1.5 லட்சம் ரூபாய் 4 மாசத்துல உனக்கு செலவழிச்சு அப்படியே தின்னு அறுத்துட்டியே. பைசா இல்ல நான் பிறகு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தேன் செலவு பண்ணான். இல்ல கணக்கு பண்ணும் ஒரு மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்தாலும் 30,000 ரூபாய் தான் ஆச்சு. அப்படி பார்த்தாலும் உனக்கு 10-20,000 ரூபாய் மிச்சம் தானே வரும். என்னத்த சொல்ல? 4 மாசத்துல 1.5 லட்சம் ரூபாய் நின்றுட்டா போல. இக்கா நீ தயவு செய்து இதை நீ முதல்ல கிண்டறத விடுக்கா. அவ வரட்டு, அவட்ட 4 கேள்வி கேட்கிறேன். உனக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு லோன் எடுத்தா வேலை செய்யற ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவனுக்கு கட்ட தெரியாதவங்க. அதை சொல்லு நீ முதல்ல, அதை பேச. அதை விட்டுட்டு என்னையே நீ பிடிக்க இல்ல. அது நான் அவட்ட பேச உன்ட்ட எதுக்கு பேசணும்? கூப்பிடுதேன் அவளை. பிரியா எங்க அக்கா வந்திருக்காவ, வா உன்ட்ட பேச போனான்னு தெரியலக்கா. நின்னுங்க, நான் போன் அடிக்க அவளுக்கு. அது நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ பேருப்பா. அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்குலாம் தெரியும். அக்கா கிட்ட தெரியும், அது அக்கா கிட்ட பேருப்பா. நீ போன இப்ப போனடி. அவதான் எடுப்போம். அக்கா வீட்டுலதான் இருக்கா. எடுக்கால வரா? எடுக்க மாட்டா. அவ அக்கா இருக்கால, எடுக்க மாட்டா. எடுக்க மாட்டாக்கா. வை என்ன செய்ய, தலையை எழுத்து. இவ கூட நான் வருவாள். இப்ப வரட்டு. சரி விடு. அவ வந்தோன்னா எனக்கு ஒரு போன் பண்ண, நான் வரேன். சரி சரி, நீ போன் பண்ணி. இப்ப எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போயிட்டு அதை பார்த்துட்டு ஓடி வராம வரது. சரி வரேன். என்ன சரி. ஆனா இப்படி இந்த பேங்க்காரன் வந்து தொலைவானாமா 4 மாசம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கெட்ட மாட்டானாமா. இப்படி வந்து என் வீட்டுக்குள்ள சண்டை எடுத்து விட்டுட்டு போயிட்டானா. என்னத்த சொல்ல இவட்ட, என்னத்த கடந்து நான் சமாளிக்க. ஒரு கம்மை போட்டுட்டு வந்தாதான் எனக்கு மூளையே வேலை செய்யணும். நீ சண்டைய விட்டுட்டு எழுப்பி நீ வேலையை போய் பாருப்போ. என்ன வேலை பார்க்கணும்? எழுப்ப உங்களுக்கு நான் ஏன் வேலை பார்க்கணும் கேட்கேன். என்கிட்ட மறைக்க வீட்டுக்கு நான் ஏன் வேலை பார்க்கணும்?
எப்படியா நான் தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்டேன்ல. லோனு கூட இந்த வீட்ல நான் எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. என்ன பிரச்சனை? எதுக்கு? என்ன கடன் விஷயமா எதுக்கு எடுத்தீங்க? யார் இஷ்டம்? நான் லோனை எடுத்து எனக்குன்னு நான் என்ன செஞ்சிருக்கேன் சொல்லு. நான் நம்ம வீட்டுக்கு தான் செலவு பண்ணிருக்கேன். என்னது வாங்கி போட்டிய? என்னது வாங்கி போட்டிய? என்னது வாங்கி போடல. என்னது வாங்கி போட்டிய? அந்த லோன் எடுத்து தருவாங்க. என்ன செஞ்சு எனக்கு இப்ப தெரியும். உன்னையதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, அதான் பக்கத்து தெரு வர சவுண்ட் பொண்டாட்டி வாய் பெருசா இருந்த எல்லா தெருக்கும் வரும். ஆமா, வர சும்மா எப்படியா நான் உன்ட்ட இப்ப என்ன சொல்லுது? 2 லட்சம் ரூபாய் நான் லோன் எடுத்தேன். யார்கிட்ட கேட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க? யார்கிட்ட கேட்கணும்? என்னத்த வாங்குனீங்க அத வச்சு? இல்ல, யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? யா புருஷன் நான் பேசிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கல. யார் தம்பிட்ட பேசுறா? நான் சொல்ல தம்பிட்ட பேசிட்டு வெளியே போங்க, வீட்டை விட்டு. நான் எதுக்கு வெளியே போகணும்? வெளியே போங்க. என் அம்மா வீட்டுக்கு என் தம்பி வீட்டுக்கு வந்துருக்கேன். உன் பொண்டாட்டி பேசுற பாரு, என்ன லட்சணமா பேசுற பாரா. ஆமா, அவ கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னத சொல்லி அடுத்த குடும்பத்துல என்ன எப்படா சண்டை வரும்னு நல்லா அளந்துட்டு தான் இருப்பாங்க. உன் பொண்டாட்டி வச்சுட்டு நீனே இரு, வாய் வரும், வாய் பொம்பளையா கூப்பிட்டு போய் அவளே 2 லட்சம் ரூபாய் வாங்கிருப்பாங்க. இப்பதான் சந்தேகமா இருக்கும். உங்க அக்காக்கு கொண்டு கொடுத்துட்டா? வெறும் எங்க அக்காவுக்கு 30,000 ரூபாய் கொடுத்தேன். எதுக்கு இப்படி கொடுத்தீங்க? எங்க அம்மைக்கு ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தேன்ல. மீதி இருந்த 1.5 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு தான் செலவு பண்ணேன். அக்கா வீட்டுல போய் ஜீவனம் நின்றுட்டு அங்கேயே போய் இருங்க. நிம்மதியே எனக்கு போயிட்டு உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. உங்களால எனக்கு தான் நிம்மதி போச்சு. முதல்ல ராஜாவுக்கு போன் அடிச்சு, ஹலோ ஏய் ராஜா கேட்கல. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் ராஜா எங்கடா இருக்க? நான் வீட்ல இருக்கேன். ஏய் டக்குனு வாழ டீ ஜங்ஷனுக்கு. நான் ஒரு தம் அடிப்போம்ல. தலையெல்லாம் ரொம்ப வலிக்கல எனக்கு. ஓகே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். சரி. என்ன டென்ஷனா இருக்குல்ல? லோன் எடுத்தது என் முன்னாடி தெரிஞ்சிட்டல. அப்படியா? நீங்க ஞானக்கண்ணா கான்ஃபரன்ஸ்ல இருக்கேன். ஹலோ ஹலோ. ஞானக்கண்ணன் கேக்கா? சொல்ல சுதன். இல்ல, நான் 2 லட்சம் ரூபாய் லோன் எடுத்தேன்னால. ஆமா, லோன் எடுத்தது தெரிஞ்சு போச்சுல. 4 மாசம் இஎம்ஐ கட்டல. வீட்டுக்கு வந்துட்டாம்ல அந்த எக்ஸிகியூட்டிவ். சரி, இம்மா என்ன பண்ண போற? கோழி முடிஞ்சு சண்டையை போட்டு 4 தாழ்வா கிடந்து. இம்மா பொண்டாட்டிவா முடியெல்லாம் பிச்சிருப்பாள. பிறகு முடியா மொட்டையாக்காம இருக்காள, அதுதான் பெரிய விஷயம். தலையெல்லாம் வலிக்கல. வாழ டீ ஜங்ஷன் போய் ஒரு தம்ம போடுவோம். சரி வா வா, நான் ராஜா நான் வாரோம். சரி. என்ன டென்ஷனா இருக்குல்ல? நினைச்சாலே எனக்கு மண்டையெல்லாம் டென்ஷன் ஆகுது. எப்படிதான் இந்த லோனுக்கான வீட்டுக்கு வந்தானே தெரியல. தெரிஞ்சு வீட்டுல சண்டை. எங்க அக்காவுக்கும் என் முண்டாட்டிக்கும் சண்டை. பாஸ்டர் வரைக்கும் போன் அடிச்சு சொல்லியிருப்பா. இப்போ கேவலம்லால ஆப்போசிட்ல பந்தியில உட்காந்து பெருசா கர்த்தரின் பந்தியில் வாடெல்லாம் பாட்டு படிச்சு. நானும் இன்னைக்கு பாட்டு படிச்சேன்ல. ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு பெரிய விஷயம். மனசுக்குள்ள எவ்வளவு டென்ஷன்ல இருக்கா. மனசே பதட்டத்துல 2 லட்சம் ரூபாய் பிடிபட்டுட்டேன்ட்டு. உன் வீட்டுல எப்படி இல்ல? எனக்கு வேற என் முன்னாடிக்கு தெரிஞ்சு போச்சு. 5000 ரூபாய் மிச்சம் பிடிச்சு வைக்கன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவுலாம் ஏன் இப்படி அலையுதாளுவ? ஸ்டேட்மெண்ட் எடுக்க அம்மா காரின்னு சொல்லி கொடுக்க ஆளுவல என்னமோ தெரியல. உண்மையில நீ எப்படி இன்னும் அம்பலாம இருக்க? நடக்காத பிரச்சனை வரதான்ல செய்யும். ஏன் எவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க? உனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடக்குது. என்ன பெரிய விஷயமால? அதனால அமைதியா இருந்தோம். ஆனா உன்ன மாதிரி வீட்டுல நம்ம அமைதியா இருக்கணும். வந்து வாயை திறக்க கூடாது. திறக்காதீங்க. ஆனா உண்மையில சொல்றேன், இப்படி எல்லாம் நான் வீட்டுல போய் இருந்தோம்னா எனக்கு டென்ஷன்ல நான் செத்து போயிடுவேன். போறோம் ஹோட்டல்ல போய் உட்காந்து ஒரு பியர் அடிக்கிறோம். பாரியா எப்படி? சரி வாழ வா வா. டென்ஷன் முடிஞ்சு நமக்கு. பிரியா வாங்கக்கா வாங்க. பிரியா நீ எங்க போயிருந்தா? பேங்க் வரைக்கும் போயிருந்தேன்க்கா. நான் அன்னைக்கு சொன்னேன் தெரியுமா உங்ககிட்ட? 20,000 சம்பளம் என்கிட்ட சொன்னாவ. 25,000 வந்திருக்குன்னு நான் சொன்னோம்ல. ஆமா, அங்க 25,000 தான் வந்திருக்கு. என்கிட்ட தான் போய் சொல்லிட்டாவ. நான் சொல்லல. இவன் வந்து ஏதோ ஒரு நல்ல கள்ளத்தான வேலையை பார்க்கான்னு. இன்னைக்கு நான் வெளியே போயிருந்தேன். போய்கிட்டு இருக்கும் போது சுதந்த வீடு எங்கன்னு ஒரு ஆள் கேட்டுச்சு. எதுக்குக்கா கேட்டாங்க? நான் அப்படியா சுதந்த வீடு இதுதான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு பேக் போட்டிருந்தான். என் வரைக்கும் அவன் பேங்க்ல இருந்து தான் வந்திருக்கான். பேங்க்ல இருந்து தான் வந்திருக்கான். அப்ப நான் என்ன அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, அவங்க வீட்டுல யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் வேண்டிய ஆள் தான் சொல்லுன்னு. அவன் சொல்லவே இல்லை. ஆனா அதுக்குள்ள அவன் புருஷன் பேங்க்ல இருந்து தான் வந்திருக்கான். அவன் தான் சொன்னானே. ஏதோ ஒரு பேங்க் வேற அவன் சொன்னானே, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா பேங்க்ல இருந்து அவன் வந்தான். இவன் எதையோ அவன் புருஷன் லோனை எடுத்திருக்கான். அதுலயும் ஏமாத்திட்டாவ.
இது ஏதோ பண்ணிருக்காவ, ஏதோ தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்காவ. பீடி இந்த சிகரெட் குடிக்கிற பழக்கமும் இருக்கு எல்லாமே. அன்னைக்கு சிகரெட் குடிக்கும் போது கண்ணால பார்த்தேனே. நான் சொல்லல, அவனை நீ நம்பாத. அவன் எல்லா வேலையும் அவன் இப்படிதான் கள்ளத்தன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுல வேற யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு வேற ரூல்ஸ் வேற போடுதா. நீ அதோட வீட்டுக்கு வந்து இருவா. நீ எதுக்கு இவங்கிட்ட கிடந்து இப்படி கிடந்து நீ சீரழியணும்? அதான் நான் பார்த்தேன். இந்த வீட்டுக்குள்ள நீங்க தானே இருந்து ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்டுக்கு நீங்க பெரியவங்க தானே. வீட்டுல ஏதாவது வேலை எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பேசுறியோ? ஏற்கனவே அவ கடந்து சந்தேகம் கிடையாது. சந்தேகம் ஏன் முன்னாடி இருந்தா உங்க வீட்டுக்கு முன்னால நான் என்னைக்காவது ஒரு சண்டை போட்டிருக்கேனா? உங்க புருஷன்கிட்ட வந்து நான் எங்க அக்கா எனக்காண்டி கேட்கலாம் செய்வா. வாயை மூடிட்டு இரு, தூக்கிட்டு ஆணி அடிச்சு வச்சு விடுவேன் நினைச்சுக்க. உங்க அக்கா அன்னைக்கு வந்தாவல்ல, எங்க அக்காவும் கேட்கலாம் செய்வா. ஆளு மண்டையும் இருக்க லட்சணம். இந்த பாரு, பேங்க்ல இருந்து எதுக்கு ஆள் வந்துச்சு? நீ ஏதோ லோன் எடுத்து கலத்துல வேலை நீ பண்ணிருக்க. இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிருங்க. அவங்களே சரி எதுக்கு லோன் எடுத்தீங்க? எதுக்கு லோன்? வீட்டோட வெளியே போங்க. நானும் போறேன். நாங்க நீ எதுக்கு போறோம்? அவ இனிமே உன் கூட எல்லாம் வாழ்றதா கிடையாது. உன் கூட வாழ்றதா கிடையாது. நான் பாஸ்டரை கூப்பிட்டுருக்கேன். பாஸ்டர் வந்து இவ முடிச்சு விட்டுருவாங்க. நான் வந்து என் தங்கச்சி நான் லோன் எடுப்பேன். நான் என்ன கை நீட்டி பேசாதீங்க எங்க அக்கா கிட்ட. நீ ஏன் முன்னாடி கை நீட்டுவியோ? நான் என் தங்கத்தை கூட்டிட்டு போறேன். உனக்கு என்ன கலத்தனம் வேணும் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணு. வீட்டுல உட்காந்து பண்ணு. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருப்பா. என்ன ஓவரா பேச? கை நீட்டி பேசாதீங்க ஃபர்ஸ்ட். எங்க அக்கா வீட்டுக்கு வந்தோமா என்னைக்காவது நலம் விசாரிச்சிருக்கீல? ஒரு நாள் கிட்ட கேட்டது கிடையாது. ஒரே வாயை மூடு. நீ எவ்வளவு கத்தி பேசினாலும் நீ செஞ்ச தப்பெல்லாம் பொய்ய ஆக போறது கிடையாது. நான் கை நீட்ட முன்னிட்டு நீங்க தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே. என்னது கை நீட்டுவியோ? அப்படி கை நீட்டுவியோ? நீங்க வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா பாஸ்டர் வந்துகிட்டு தான் இருக்காவ. வரட்டு நான் ஒரு வழி நான் பண்ணாம விட மாட்டேன். பண்ணுவோம்பா. அதுவும் பேக் எடுத்து ட்ரெஸ் எடுத்து. நான் முக்கியமா உங்க அக்கா முக்கியமாப்ல. எங்க அக்கா சொல்றது உண்மையா இருந்தா எங்க அக்கா கிட்ட தான் போவேன். யார் 2 லட்சம் ரூபாய் லோன் எடுத்தா என்னையால அதை அடைக்க முடியாது. 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கீங்களா? எடுத்தா என்னால அடைக்க முடியாது. சொன்னேன்ல என்ன பாக்காங்க. எடுத்தா அடைக்க முடியாதா நான் கேக்கேன். எதுக்கு எடுக்கணும் ஃபர்ஸ்ட்? எதுக்கு எடுத்தீங்க? உங்க அக்கா பண்ணி கொண்டு கொடுத்திருக்கீங்க அப்படிதானே? சும்மா இருல. உங்க அக்கா நம்மள பிரிக்கிறதுக்கு வகை தேடிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுக்கு அவங்க சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க? சும்மா நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க தயவு செய்து. என்னைய கை நீட்ட அளவுக்கு நீங்க வச்சுக்கிடாதீங்க. நான் சொல்லிட்டேன். நான் என் தங்கச்சியை கூட்டிட்டு போறேன். பாஸ்டர் வந்து முடிவு தேவையில்லை. டார்ச்சர் பண்ணுதாவ பாஸ்டர். வீட்டுல இருந்துகிட்டு டார்ச்சர் பண்ணுதாங்க. ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை முடிக்கணுமா முடிக்க பொம்பளையா பாஸ்டர்? இந்த பொம்பளை எல்லாம் என்னைக்கு ஊர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனவள அன்னையில இருந்து என் பொண்டாட்டி கிட்ட நீங்க செய்யற தப்பதானே எங்க அக்கா கண்டுபிடிச்சு சொன்னாங்க. என்ன பொம்பளையா சொல்லிட்டு இருக்கியா? ஒண்ணு ஏத்தி முடிஞ்சது முழுசும் அவாதான் தெரியுமா? எங்களால என்ன சண்டை பாஸ்டர் வீட்டுக்குள்ள. சரி சண்டை போடாதீங்க. என்னாச்சு சொல்லுங்க. சொல்லு என்ன நடந்தது? எனக்கு தெரியாம ஸ்மோக் பண்ணதாவ, கடன் வாங்கி வச்சிருக்காவ. எனக்கு எதுவுமே சொல்லல. இது பண்ணதெல்லாம் பொய். சாலரி வந்து கூடி இருக்கு, அதை கூட இன்னும் சொல்லல. சம்பளம் கூடி இருக்கு, அதை சொல்லவே இல்லை. சரி அதுதான் போட்டோம். அடுத்த சொல்லு. ஆமா சொல்லு. லோன் எடுத்ததை சொல்லு. லோன் 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காவ எனக்கு தெரியாம. யார்கிட்ட கேட்டு நீங்க எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? எடுத்த எண்ணியால அடைக்க முடியுமா? முடியாது. எதுக்கு எடுத்தீங்க? நான் ஒரு ஆம்பளை. நான் சம்பாதிக்கேன். புரிஞ்சுச்சா? 25000 ரூபாய் எனக்கு சம்பளம். நீங்க இருங்க, நான் எங்க அக்கா கூட போறேன். எங்க போறோம்? ஆம்பளை தானே, சம்பாதி பண்ணி சாப்பிட்டு இருங்க. பொம்பளையால தான் பிரச்சனையே பாஸ்டர். நான் சொல்லட்டா, என் பொண்டாட்டி நல்லா இருந்தா. அவளை வந்து ஒண்ணு இல்லாத ஒன்னத சொல்லி 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 அவளை எல்லாம் திரிமூட்டி விட்டு அவளை இப்படி பேசி அங்க சண்டை போடுறது பண்ண தப்பதான் எங்க அக்கா சொன்னாங்க. சத்த கட்டாம நீ இருன்னு. நீங்க தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்படிலாம் போக முடியாது. நானும் போறேன். பாஸ்டர் நீங்க பேசி பிரிச்சு விடுங்க. என்னத பிரிச்சு விடணும்? நீங்க பிரிச்சு போங்க. என்ன எதுக்கு சொல்றீங்க? அமைதியா இருங்க. இப்படி ஒரு பாஸ்டர் வந்து ஏமனால இவ்வளவு சண்டை போட்டு போடுறீங்களே. என்ன பாஸ்டர் நான் உங்ககிட்ட சொல்ல விடுங்க பாஸ்டர். ஆக்சுவலி ஆணுக்கு பெண்ணுக்கும் சேம் ரைட்ஸ் தான் பைபிள்ல கொடுத்திருக்கு. என்ன ரைட்ஸ்? நான் வந்து ஒரு ஆம்பளை. நான் வந்து 2 லட்சம் ரூபாய் லோன் எடுப்பேன்.
நான் வந்து லோன் எனக்கு கெட்டதுக்கு திறமை அந்த இருக்கு. ஆம்பளை சோறை பொங்கி தின்னுட்டு கட்டிட்டு இருக்க என்னங்க உங்களுக்கு திறமை இருக்கு அது தெரியும். ஆனா வந்து நீங்க மனைவியும் கணவனும் வந்து ஒரே சரீரம். அதனால நீங்க என்னன்னா உங்க மனைவிக்கு தெரியாம நீங்களும் உங்களுக்கு தெரியாம மனைவியும் செஞ்சா அது வந்து பைபிள் சட்டப்படி அது வந்து தப்பு தான். சரி, இப்போ வசனம் என்ன சொல்றதுன்னு கேளுங்க. சங்கீதம் 5:6 சொல்லுது, பொய் பேசுகிறவர்களை அடிப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை பொய் பேசினா கர்த்தரவங்களா அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி சொல்லாதீங்க பாஸ்டர். டைரக்டா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க அடிச்சுட்டாருன்னா. அதனால பொய் பேசாதீங்க. அதே போல பைபிள்ல இன்னொரு வசனம் சொல்கிறது, சங்கீதம் 101:7, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. கர்த்தருடைய கண்முன்ன நிலைக்க மாட்டானா பொய் சொல்லுகிறவன். இப்படி பொய்க்கு மேல பொய் சொல்லி 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 அது ஒரு துணிகரமான பாவத்துக்கு வழிவிட்டுரும். அதனால துணிகரமான பாவத்துக்கு வந்து நீங்களா இருக்கணும். அதுக்கு வசனம் என்ன சொல்றது தெரியுமா? நீதிபதிகள் 14:16 சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனும் மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருக்கிறான். அறிவில்லாத மதியினன் தான் துணிகரமா இருப்பானா. பாவத்தை குறித்து அவனுக்கு ஒரு பயம் இருக்காது, கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்காது. அதே போல சங்கீதம் 19:13 சொல்லுகிறது, துணிகரமான பாவங்களுக்கும் அந்த அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு தெரிஞ்சா? தாவீது வந்து தெரிஞ்சார் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா துணிகரமான பாவங்கள் வந்து பெரும்பாதகத்தை வாழ்க்கையில உண்டாக்குமா. அதனால நீங்க வந்து இதுக்கெல்லாம் வெள்ள பண்ண நீங்க துணிகரமான பாவங்களை விட்டாகணும். அதே போல நான் சகோதரி உங்களுக்கு நான் சொல்லுறேன், நீங்க வந்து உங்க பிரதர் வந்து இவ்வளவு பாவம் பண்றாரு அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே, அவங்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணிருக்கீங்களா? பிரேயரே பண்ணல. சகோதரி நான் உங்களுக்கு சொல்றேன், இவங்களுக்கு உள்ள சண்டை வருதுன்னா நீங்க வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஏன்னா பிரிக்கிறது வந்து சொல்யூஷன் ஆகாது எந்த ஒரு காரியத்துக்குமா. ஏன்னா இவங்க ஒரே சரீரமா இருக்காங்க, இவங்களுக்கு எங்க பார்த்துக்கணும். நீங்க சமாதானம் கூடனா வரலாம், மற்றபடி வரக்கூடாது. தப்புதான் பாஸ்டர், நான் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சது தப்புதான். கரெக்டு தான் பாஸ்டர், நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். நான் எவ்வளவு காரியத்துல பாவம் செஞ்சிருக்கேன். நான் வந்து இவளுக்கு தெரியாம ஸ்மோக் பண்ணியிருக்கேன். ஒரு பொய்ய மறைக்க ஒரு பொய், ஒரு பொய்ய மறைக்க ஒரு பொய், ஒரு பொய்ய மறைக்க ஒரு பொய் அப்படின்னு என் வாழ்க்கையே நான் என் பொண்டாட்டிட்ட எல்லாமே போய் சொல்லியிருக்கேன். பாஸ்டர் என்ன மன்னிச்சிருக்கேன். நானும் உங்களை பிரிஞ்சு போயிடணும் எங்க அக்கா கூட நினைச்சு சொன்னது தப்புதாங்க, மன்னிச்சிரு பிரியா. நான் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினது தப்புதான். எப்படியாவது நான் அதை அடைச்சிருவேன் பிரியா. நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிரு பிரியா. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருக்க பாஸ்டர். நீங்க மன்னிச்சிருங்க. ஆமா பாஸ்டர், நீங்க சொன்னது கரெக்டு தான். நானும் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தா என் ஹஸ்பண்ட் திரும்பி இருப்பாங்க, இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இதுதான் ரொம்ப சாரி. விடு பிரியா, என் மேலதான் தப்பு இருக்கு. சரி விடுங்க, இனியாவது நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, நம்ம இப்ப ப்ரேயர் பண்ணலாம். ஆமென்.